ஓம் குருவழியே ஆதி ஆதி. ஓம் குருமொழியே வேதம் வேதம். ஓம் குருவிழியே தீபம் தீபம். ஓம் குருபதமே காப்போ காப்போ. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, யோகம் நம்ம மிக அற்புதமான ஒரு கலை. அது நம்ம பார்த்து கொண்டு வருவது தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்வில் யோகாசனங்கள் அதனுடைய பலன்களை பார்த்துட்டே வரோம். ஒவ்வொரு ஆசனமும் மிக அற்புத பலன்களை கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பத்ம உஜ்ஜயி, பத்ம கபாலபாதி, 2 பயிற்சிகள் பார்க்க போகிறோம். பொதுவாகவே மனிதனுடைய உடம்புல நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருக்கணும். வலது பக்கம் இடது பக்கம் அது நன்றாக இயங்கினா தான் வாழ்க்கை வளமாக இருக்கும். அப்போ நுரையீரல் நன்றாக இயங்குவதற்கும், ஆஸ்மா சைனஸ் வராமல் இருப்பதற்கும், முதுகுத்தண்டுவடம் சிறப்பாக இருப்பதற்குரிய ஒரு அற்புதமான பயிற்சி யோக பத்ம உஜ்ஜயி, பத்ம கபாலபாதி. யோகாசனங்கள் செய்யும் பொழுது முதுகெலும்பு நேராக வைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி மூச்சில் கவனம் செலுத்தி பயிற்சிகளை செய்யும் பொழுது இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கின்றன. இந்த பயிற்சியின் மூலமாக ஆஸ்மா வராமல் தடுக்கலாம், மூக்கடைப்பு வராமல் தடுக்கலாம், சைனஸ் வலது பக்க இடது பக்க நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருக்கும். நுரையீரல் நன்றாக இயங்கும் போது நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும், ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், அஜீரண கோளாறு ஏற்படாது, சுறுசுறுப்பாக இருக்கலாம். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த பத்ம கபாலபாதி பத்ம உஜ்ஜயி செய்யும் பொழுது இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கின்றன. அவர்களுக்கு சுறுசுறுப்பு, உற்சாகம், இளமை கிடைக்கின்றது. முதுமையை தள்ளி போடக்கூடிய ஒரு அற்புதமான கலை தான் யோக கலை. மனதில் எழுகின்ற நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ணங்கள் நீங்குகின்றன. எப்பொழுதுமே நமது எண்ணம், நமது சொல், நமது செயல் புனிதமடையும். இவ்வளவு பலன்கள் தருகின்ற பத்ம உஜ்ஜயி, பத்ம கபாலபாதி ஒரு பிராணாயாமத்தோடு சேர்ந்த ஒரு ஆசனம். இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி ஒரு 5 முதல் 10 வினாடி மூச்சு அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இப்போ சுகாசனத்தில் பத்ம உஜ்ஜயி பண்ண போகிறோம். கையை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கழுத்து லைட்டாக பின்னாடி சாய்ச்சிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பத்ம உஜ்ஜயி சுகாசனத்தில் பண்ணுறேன். மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன். கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். கழுத்து பின்னாடி ரிலாக்ஸ் பண்ணி. இப்போ பத்ம கபாலபாதி சுகாசனத்தில் பண்ணுறோம். ஸ்பீடாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். கழுத்து பின்னாடி ரிலாக்ஸ். ஒரு 10 முறை ஸ்பீடாக பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை பத்ம கபாலபாதி. ரிலாக்ஸ். இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இதை பண்ண போகிறேன். ஒரு கால் மட்டும் போட்டுக்கிடுவேன். இது அர்த்த பத்மாசன நிலை. இப்போ பத்ம உஜ்ஜயி பண்ண போகிறேன். கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கழுத்து பின்னாடி ரிலாக்ஸ். இப்போ பத்ம கபாலபாதி. ரிலாக்ஸ். இப்போ பத்மாசனத்தில் பத்ம உஜ்ஜயி பத்ம கபாலபாதி பண்ண போகிறோம். கால் நீட்டிக்கோங்க. ஒவ்வொரு காலா. இது பத்மாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மூச்சு அப்படியே வாட்ச் பண்ணுங்கள்.
இப்போ கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கழுத்து நல்லா பின்னாடி, கை நல்லா மேலே ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இப்போ பத்ம உஜ்ஜயி. ரிலாக்ஸ். பத்ம கபாலபாதி. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை பத்ம உஜ்ஜயி பண்ணுறேன். ரிலாக்ஸ். பத்ம கபாலபாதி. ரிலாக்ஸ். மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது இந்த பயிற்சி. பள்ளி மாணவர்கள், மாணவ செல்வங்கள்லாம் இந்த பத்ம உஜ்ஜயி, பத்ம கபாலபாதியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆஸ்மா வராது, சைனஸ் வராது, மூக்கடைப்பு வராது, லங்ஸ் நன்றாக இயங்கும். லங்ஸில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் எல்லாம் வெளியே வந்துடும். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸில் இருக்கக்கூடிய காற்று முடிச்சுக்களில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்துடும். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக இயங்கும். சிறுநீரக பை சிறப்பாக இயங்கும். சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம். இளமையோடு வாழலாம். இவ்வளவு அற்புத பலன்கள் தருகின்ற இந்த பயிற்சியை பத்மாசனம் போட முடியாதவங்க சுகாசனத்திலேயே இந்த பத்ம உஜ்ஜயி, பத்ம கபாலபாதியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரத்த அழுத்தம் உள்ளவங்க, உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்க இந்த பயிற்சிக்கு முயற்சி பண்ண வேண்டாம். ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க தாராளமாக பண்ணலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.